நெல்லை அருகே புதிதாக கட்டி திறக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வள்ளியூரில் சுமார் 12 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு கடந்த 4ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள் இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பேருந்திற்காக காத்திருக்கும் பயணிகள் உட்கார இருக்கைகள் இல்லாமல் நீண்ட நேரம் நிற்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. மேலும் குடிநீர் வசதி இல்லாததால் பயணிகள் கடைகளில் பாட்டில் தண்ணீர் வாங்கி குடிக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. 2 கழிப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் புகார் கூறுகின்றனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி அன்று பேருந்து நிலையம் புதிதாக வடிவமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது. ஆனால் இங்கு எவ்வித வசதியும், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குடிநீர் வசதியோ அல்லது பயணிகள் அமரும் வகையிலேயோ இல்லை பொது கழிப்பிடம் எதுவுமே இங்கு இல்லை. இருக்கக்கூடிய 2 கழிப்பிடங்களுமே கட்டண கழிப்பிடமாக இருக்கிறது. அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இலவச கழிப்பிடம் திறக்கப்படும் என்று சொல்கிறார். மக்கள் இப்போ பெரும் அவதிக்குள்ளாய் கொண்டிருக்கிற ஒரு சூழல் என்பது இங்கு இருக்கிறது. இதுக்கு முன்னால் இருந்த பேருந்து நிலையத்தில் குடிநீர், இலவச குடிநீர் இருந்தது, ஆனால் இன்றைக்கு இல்லை. அதே போன்று இதற்கு முன்னால் இருந்த பேருந்து நிலையத்தில் பயணிகள் அமர்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலாக அமர்வதற்கு இருக்கைகள் இருந்தது. ஆனால் இன்று இருக்கைகள் என்பது ஒரு 20 இருக்கைகள் மட்டுமே உள்ளது. அது பொதுமக்கள் நடமாடுகிற பாதையில் இருக்கிறது. இதனால் பொதுமக்களுக்கு மிகவும் இடையூறாக அந்த அமருமிடம் இருக்கிறது. அதே மாதிரி இந்த பகுதியில் உள்ள ஒரு 50 கிராமங்கள் மக்கள் இங்கு செல்லக்கூடிய ஒரு பேருந்து நிலையத்தில் வெகு நேரமாக காத்திருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையம். முன்னால் இந்த பயணிகள் நிற்பதற்கு மேற்கூரைகள் இருந்தது. ஆனால் இன்று எவ்வித மேற்கூரைகளும் இல்லாமல் பொதுமக்கள் மிகவும் அவதிப்பட்டு கொண்டு என்பதை இதை உடனடியாக தமிழக அரசு சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும்.